சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்து பக்காய் இதாகிட்டு இருந்து. சரி பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுவேன், டக்கு டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு. அவன் இன்னும் அந்த பஸ்காரன் ஊடிக்கிறோம் நிற்காத நிற்க ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ன் அடிச்சு பார்ப்போம். நான் உண்டு திரும்ப ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏதோ சம்பவம் பண்ணக்கு ரெடியாக இருக்கேன். அது கூட நம்ம தள்ளி விட்டு போயிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி அந்த சைட் பள்ளத்தில் தள்ளி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி விட்டாச்சு. எனக்குன்ட்டே ஒரு வண்டின்னு நினைக்கிறேன். அவங்க பள்ளத்துக்குள்ளே தள்ளணும்னு நினச்சா இங்கே வந்துட்டேன். சரி ஓனர் பார்த்தானா கத்திக்கிட்டே கிடப்பான். நம்ம இதுக்கே போயிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம தமிழ் பஸ் கேமிங் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுறது எல்லா வீடியோவும் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸு போயிட்டே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம கண்ட்ராக்டர் லீவில் இருந்தனால நம்ம வரவே இல்லை. வேலை ஒவ்வொரு வேலையும் ஓடாமல் அப்படி இருக்குது. அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ விட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இங்கே ஒரு சில பேர் சண்டை போட்டிருக்காங்க தெருவில். இங்கே வரைக்கும் சவுண்டு கேட்குறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டே போகிறோம். வீடியோ எடுத்ததுனால அவங்களுக்கு ஹார்ன் சவுண்டு கேட்காது. ஆனால் என்ன சொல்லிட்டுருக்கேன், கண்ட்ராக்டர் வரலன்னு சொல்லிட்டுருந்தேன். அவனால் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ வாரம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வேலைக்கே வர மாட்டேன்ட்டான். இப்போ நீ வர வேண்டான்ட்டு ஓனர் நீ வீட்டில் உட்காந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது கண்ட்ராக்டர் போட்டிருக்காங்க நம்ம வண்டிக்கு. கண்ட்ராக்டர் என்னன்னா புது கண்ட்ராக்டர் இன்றைக்கி வேலைக்கு வரல நம்ம வண்டி. அதனால வண்டி கரேஜுக்கு போயிட்டுருக்கு, வண்டி சர்வீஸ்க்கு. ஏன்னா நிறைய வண்டி டேமேஜ் இருக்குனால பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ வந்து வண்டியில் டிஸ்டர்ப் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சரி வண்டி சர்வீஸ் தானே போகுது பார்த்துக்கலாம். இடிக்கான் பழி வாங்குறான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்டே வந்து பழி வாங்கிட்டு இருக்காம. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நேம் வந்து கூச்சி கொம்பன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டுருக்கலாம். நான் வெளியில் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி தான் காட்டுதான் உங்கள்கிட்ட. சரி ஃப்ரெண்ட்ஸ், வண்டி போயிட்டே இருக்கட்டும். இப்போ போகிற வரைக்கும் நல்ல ஸ்பீடாக போகுது. வா இடிக்காமல் போனால் நல்லா தான் இருக்கும். வைப்பர் வேறு ஆஃபவே மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஆன் ஆகிட்டே இருக்கு. அதுதான் வண்டி இது பார்த்தீங்களா கூச்சி கொம்பன். இடிச்சிடாத ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்தீங்களா நம்ம வண்டி மஞ்சள் கலரில் பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வண்டி மேலே ஏற மாட்டேங்க, கீழே பார்க்க போகுது. வண்டி பேருமே மேலே எப்படி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏறிடு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீரா கேமிங் எக்ஸ்ப்ளோர் அவர் நம்ம வீடியோ போடுவார். அவரும் நிறைய வீடியோ போட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீரா கேமிங் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க தான் நமக்கு நம்ம யூடியூப் சேனலில் அவங்க தான் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ண. யூடியூப் சேனல் இவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் அவங்க தான் காரணம். வண்டி எங்கேயோ போகுது ஃப்ரெண்ட்ஸ். முட்டிடாத ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி தடுப்பு சோறில் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸ்பீடு கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். கம்மி பண்ணிடு போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வண்டி திரும்புது. என்னாச்சுன்னா திடீர்னு பிரேக் பிடிக்க மாட்டேங்க. பிரேக் பிடிச்சா ஆடுக்குள்ளே போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பிரேக் பிடிக்கும் போதுலாம் பக்கத்தில் ஆடு இருந்திருக்கும். அதுக்காக அப்பப்போ கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. சரி பஸ்ஸு கார் அண்ணாச்சி மன்னிச்சிக்கோ அண்ணாச்சி. வண்டி எப்படியாட்டு தள்ளி விட்டு தான் நம்ம போகணும். வேறு வழி இல்லை நமக்கு. எல்லாம் நமக்குன்ட்டு வருது. இந்த ரூட்டை யார் தான் இந்த இடத்துல வச்சாங்கன்னு தெரில. வேறு எங்கேயாட்டு வச்சு தொலைஞ்சிருக்காங்க தெரியுமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஏற மாட்டேங்கு, என்ன செய்ய தெரில. ஏறிடு முட்டிடும் அப்படி. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வண்டி திரும்பிட்டு சரி நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏறிடு
டப்புன்னு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணதுனால முன்னாடி ஒன்றும் தெரிய மாட்டேங்க அந்த விசிபிளாக நின்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நல்ல பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுதோம்னு. இதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, நான் லாரி ஆப்ரேட்டராக இருந்தேன். லாரி டிரைவரு. இங்கே வந்து கல்காரிலேருந்து கல்லை தூக்கிட்டு வரக்கு இங்கே வந்து கொட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருந்த வேலை. இப்போ நமக்கு இந்த பஸ்ஸு டிரைவராக வந்திருக்கேன். அதனால் அடுத்த வாட்டி நல்ல பஸ்ஸாக எடுக்க ஓனர்கிட்ட சொல்லிங்க பாருங்க. மாலை எல்லாம் தொங்குதனால நமக்கு இந்த சைடு கண்ணாடி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அன்னைக்கு பின்னாடி ஏதாட்டும் வண்டி வந்ததுன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஏற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நின்னுங்க ஃப்ரெண்ட்ஸ், நின்னுங்க. ஏறிட்டோம். ஏறி நம்ம உள்ளே தள்ளி புல்லில் இறக்கி ஏற்றினா தான் வண்டி ஸ்பீடாக ஏறுது. அதனால தான் உள்ள புல்லுக்குள்ளே இறக்குதான். வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி முள்ளுக்குள்ளே போயிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.